அருமை பெரியோர்களே, ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீட்டுக்குள்ளே கரோக்கே சாங்ஸ் போடுற மாதிரி ஒரு ஆப் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம சாங்ஸ் கூட அண்ட் வாய்ஸும் பேசிக்கலாம். ஹலோ ஹலோ பாட்டு ஓடிட்டுருக்கு. நம்ம பாட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சவுண்டு பாட்டு வச்சுக்கலாம். நம்ம வாய்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வாய்ஸ் அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். எக்கோ இதெல்லாம் இருக்குது. இப்போ எக்கோ வாய்ஸை குறைச்சிட்டேன், கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்றது ஆடியோ கேட்டு பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் எக்கோ வாய்ஸ் ஏற்றுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 75% நம்ம எக்கோ ஆன் பண்ணியிருக்கோம். இப்போது உங்களுக்கு வாய்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான நம்ம ஸ்பீக்கரை பயன்படுத்தி அண்டு இந்த ஆம்பை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டில் சைடில் இருக்கக்கூடிய இந்த மிக்சர் ஆம்பு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கரோக்கே சாங்ஸ் அந்த மாதிரி பாக்ஸில் வர்றது. இது ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸில் நம்ம எடுத்தோம். பட் பொருள் நல்ல பொருள். ஒரு 6 பீஸ் நம்மக்கிட்ட இன்னும் ஸ்டாக் இருக்குது. இந்த 6 பீஸு எந்த கஸ்டமருக்கு வேணாலும் நம்ம புட் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பற்றி நம்ம எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட யூஸிங்கை பற்றி நம்ம வீடியோஸில் இப்போ சொல்லிடுறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெயின்டி 3 இன்ச் ஸ்பீக்கர் அண்ட் ஊஃபர், அதேமாதிரி மில்லினம் டியூட்ரு 1, அதே மாதிரி இங்கே மேலே ஒரு ஸ்பீக்கர் லெஃப்ட்டு ரைட்டு. இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனலில் யூஎஸ்பியோட நம்ம ரெகுலராக வரக்கூடிய ரிமோட்ஸ் தான். இது மோடில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் அண்ட் ஆக்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு, யூஎஸ்பி. அது இல்லாமல் இன்னொரு ஆக்ஸ் இருக்குது. 2 ஆக்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஹெட்ஃபோன் டைப்லேயும் ஆக்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் லெஃப்ட் ரைட்டு நம்ம டிவிடி கேபிள்லேயும் ஆக்ஸ் இன்புட் 2 பின் டைப்பில் கொடுத்துக்கலாம். நீங்கள் வண்டியில் மாட்டிங்கன்னா இந்த டிசி வோல்ட்டு டேரெக்டாக வயர் மூலயமா அந்த பின்னை அழுத்திட்டு நீங்கள் உள்ள வயர் விட்டு சொருவிக்கலாம். இது ஆஃப் ஆன் பண்ணுறது. இது வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு டிசி 12 வோல்ட்டு 2 ஆம்பியர் அடாப்டர் பயன்படுத்துனீங்கன்னா போதும். இது வந்து இதில் தான் எக்கோ உங்களுக்கு வந்து வரும். இந்த மைக்கில் எக்கோ வராது. நேரான வாய்ஸ் தான் வரும், சைடான வாய்ஸ் வராது உங்களுக்கு. இது வந்து மைக்கோட வால்யூமு. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது வால்யூமு, இது பேஸு, இது ட்ரிபிள், இது எக்கோ. இப்போ நீங்கள் சாங்ஸ் உங்களுக்கு 75% வச்சுட்டு நீங்கள் உங்களோட வாய்ஸை ஒரு 25% வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சாங்ஸ் வந்து ஒரு 25% வச்சுட்டு உங்களோட வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாங்ஸே தேவையில்லைன்னும் போது சாங்ஸை ஃபுல்லாக நீங்கள் வால்யூம் குறைச்சிட்டு உங்களோட வால்யூமை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பேசலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய எக்ஸ்பிளைன். இதுக்கு மேலே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஏதாவது இருந்தால் வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டோட்டல் இவ்வளோதான் நண்பர்களே. வளன்னு வாய்ப்ப மாதிரி பேசுகிறத விட கோலன்னு கொஞ்சம் குழம்பு மாதிரி பேசிட்டு போயிடலாம் நண்பர்களே. தேங்க்யூ, நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த கஸ்டமருக்காக தான் அந்த ஸ்பீக்கரு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது ஒரு 3 இன்ச்சு ஸ்பீக்கர்னால் அந்த 3 இன்ச்சு ஸ்பீக்கரே நம்மளுக்கு ஒரு ரூமுக்குள்ளே போதுமா எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம வீட்டுகளுக்கு போதுமானது. இந்த ஸ்பீக்கரோட சைஸே இந்த 3 இன்ச்சு சைஸுக்கு இருக்குது பாருங்கள். ஈக்குவலாக இருக்கும். இதனோட வெயிட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது 15 வாட்ஸ்லேருந்து 30 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். இது வந்து 8 ohms ஸ்பீக்கருங்க, 4 ohms கிடையாது. 8 ohms ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இடம் 0வில் இருக்குது. இந்த ஸ்பீக்கரை வெயிட் போட்டு காமிக்கிற பாருங்கள். 420 கிராம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்பீக்கரோட சாமான் பெருசாக போட்டுட்டால் மட்டும் நம்மளுக்கு எஃபெக்ட் பெருசாக வந்துடும்னு நினைக்க முடியாது.
நம்மளுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஸ்பீக்கர் போடணும், அதுக்கு என்ன பவர் ஆம்ப் சூஸ் பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் கஸ்டமருக்கு ரிசல்ட் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து இது எம்டிஎஃப் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து செஞ்சது. இது ரெடிமேட் பாக்ஸ் கிடையாது, நம்ம ஆர்டர் கொடுத்து செஞ்சது. இப்போ இது ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம இதை பூட் பண்ண போகிறோம். இது மேலே வந்து துணி டைப்பில் வரும். ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் இந்த ஆம்ப்பு. இது ஒரு ரெடிமேட் ஆம்பில் வரது தான், பட் நல்லாயிருக்கும். இதில் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் இருக்குது. ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வாட்ஸ் கிட்ட வரும் அவுட்புட்டு. இது நல்லா ஒரு ரூமுக்குள்ளே போதுமான எஃபெக்ட். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் இன்பில்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் மாதிரி தான். நம்மளுக்கு ஒரு எக்கோ வேலை செய்யும். எக்கோ வேலை செய்யும். 2 மைக் இன்புட் போட்டுக்கலாம். ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம பேட்ரி கனெக்ஷன் வேணாலும் வயராக இங்கே கொடுத்துக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ஆக்ஸ் இன்புட் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ளூடூத் அண்டு யூஎஸ்பி அண்டு எஸ்டி கார்டு எல்லாமே இதில் இருக்குது. இது ஒரு ரூமுக்குள்ளே நார்மலாக அலோன்ஸ் ஏதாவது பண்ணணும், சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் பயன்படுத்தி கூட பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து டபுள் வாய்ஸ் காயில், அதாவது டபுள் வாய்ஸ் காயிலில் வந்து இருக்கும். அந்த இதுக்கு வந்து இதை ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம டபுள் வாய்ஸ் காயில் சிங்கிள் ஸ்பீக்கரில் டபுள் வாய்ஸ் காயில் வந்து இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன், அந்த பக்கம் ஒரு கனெக்ஷன் போட்டிருப்பாங்க ஸ்டீடியோவை. அப்படியே பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இது ஸ்டீரியோவாக போடுறோம். செப்பரேட் ஸ்பீக்கரு 8 ஓம்ஸில் போடுறோம். இது ஓம்ஸ் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே நல்லா மைல்டாக இருக்கும். பேஸ் நல்லா கிடைக்கும். அந்த 30 வாட்ஸ் இருக்குன்னா அந்த 30 வாட்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பேஸ் கிடைக்கும், உதறாது. இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன். ஷார்ட் வீடியோவில் போகிற ஆடியோ டெஸ்ட் பதிவு பாருங்கள். ஸ்பீக்கர் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்பீக்கரோட ரேட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா 350 ருபீஸ். ஒரு 8 இன்ச்சஸ் ரேட்டு தான். பட் ஆனால் குறுகிய இடத்துல டீசெண்டாக பண்ணணும்னு நினைக்கிறது வந்து, ஆனால் இந்த 350 அளவுக்கு நல்ல வந்து ஒரு அவுட்புட் இந்த ஸ்பீக்கர். நான் ஃபுல்லாக வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவில் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி எஸ்டக் சேனலில் இதனோட ஆடியோ டெஸ்ட் பதிவு போடுறேன். ஏன்னா நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொரியர் போடவே முடியல, ஃபுல்லாக மழை இருந்ததுனால இன்றைக்கி இது இன்றைக்கே ஒரு கொரியர் வச்சாகணும். அதனால் வீடியோ போடுறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஆடியோ போட்டு எஸ்டக் சேனலில் போடுறேன், பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது மாதிரி மெட்டீரியல்லாம் நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி போடுவோன்றதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மெட்டீரியல் போட முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.